வணக்கம். அன்பார்ந்த தமிழ் மக்களே, எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாளைக்கு தமிழ் மாத பிறப்பு. பராபவ வருடம் நாளைக்கு பிறக்குது. வெப்பமும் அரசியல் வெப்பமும் உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்க காலம் தற்போது நடக்குது. ஏறத்தாழ 234 தொகுதி தமிழகத்தில் உள்ளது. சராசரி ஒரு தொகுதிக்கு 10 பேர்னு வச்சுக்கிட்டா கூட 2340 பேர் களத்தில் இருக்கிறாங்க. 234 பேர் தான் எம்எல்ஏ ஆக முடியும். ஏற்கனவே முதலமைச்சர் கேண்டிடேட்டில் உள்ளவங்களும் நின்றுட்டு இருக்காங்க. எம்எல்ஏவை அனுபவிச்சவங்களும் இருக்கிறாங்க. புதிய வேட்பாளரும் இருப்பாங்க. தோல்வி அடைஞ்சு இந்த தடவை எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்ற மனநிலையில் உள்ளவங்களும் இருப்பாங்க. வெற்றியே தோல்வியே நமக்கு என்ன வேல்யூ அப்படின்னு பார்க்கக்கூடிய வேட்பாளரும் இருப்பாங்க. ஆக பல கோணத்தில் பலதரப்பட்ட குணாதிசய வேட்பாளர்கள் இருக்காங்க. வாக்காளர் ஆகிய நாம் இந்த வேட்பாளர் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நின்ன வேட்பாளராக இருந்தால் நம்ம தொகுதியை பற்றி நம்ம என்னென்ன அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு, தொகுதியை பற்றி என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க, ஒருவேளை வெற்றி பெற்றவங்களாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கேன், என்ன செய்ய முடியாத போச்சு, ரெண்டுக்கும் விளக்கம் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு இருக்குது. வாக்காளரை நமக்கு ஒருவேளை ஏற்கனவே எம்எல்ஏ இருந்து திரும்ப அடுத்த தடவையும் சீட்டு கிடச்சி ஒரு பிரதான கட்சியில் இருந்து எம்எல்ஏ இருந்து இந்த தடவையும் சீட்டு இருக்கிறாருன்னா, நான் இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சுருக்கேன், அல்லது நான் பாதியில் இருக்கிறது, செஞ்சு முடியாமல் பாதியில் இருக்குது, செய்ய முடியாமல் பொருளாதாரம் ஏதோ ஒரு காகையில் விட்டு போனதை பற்றி அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க தொகுதியை பற்றி நமக்கும் தெரியணும், அவங்களுக்கும் தெரியணும். அது மாதிரி தெரிஞ்சு ஓட்டு போடக்கூடியது நமக்கு தலையாய கடமை. அதையும் தாண்டி எனக்கு தெரிஞ்சவன் இந்த வகையில் உறவு, இதனால் நான் இவருக்கு போட்டு போடுறதை தவிர்த்து ஒரு நல்ல வேட்பாளரையும் நல்ல உறுப்பினரையும் நாம் தேர்ந்தெடுப்போம். வாழ்க வளமுடன்.